பனையூரில் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணைய உள்ள நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாரெல்லாம் தற்பொழுது தாவேகாவில் இணைய உள்ளனர்? கூடுதல் விவரங்கள். தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகாவோட தலைமை அலுவலகத்துல பல்வேறு நபர்கள், மிக முக்கியமாக மாற்றுக் கட்சியை சேர்ந்த நபர்கள் தற்போது தாவேகாவில் இணைந்து வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை வார இறுதியில் பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்துல அதன் பொதுச்செயலர் புசி ஆனந்த் தலைமையில தாவேகாவில் பார்க்க முடியுது. அதே போல இன்று தாவேகாவில் மிக முக்கியமாக அதிமுகவில் பயணித்த மூத்த இயக்குநராக இருக்கக்கூடிய RV உதயகுமார் இன்று குறிப்பாக தாவேகா இணைய இருக்கிறார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மாமன், குறிப்பாக அண்ணன் மகள், அவங்களும் குறிப்பாக தாவேகா இணைய இருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு மூத்த நிர்வாகிகள் மிக முக்கியமாக தாவேகாவை இணைய இருப்பதாக அதிமுக மற்றும் பல்வேறு கட்சியை சேர்ந்த நபர்கள் இணைய இருப்பதாக தகவல் இருக்கிறது. கடந்த 2 நாள் முன்பாக தான் கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர் மகேந்திரன் அவர்கள் இணைந்திருந்தார். மிக முக்கியமாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்த நிலையில அவர் இன்று இணையவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இன்று மிக முக்கியமாக தாவேகா தலைவரும் தமிழக முதல்வரும் ஜோசப் விஜயை சந்தித்த பிறகு அவர் தாவேகாவில் இணைவார் என கருத்தையும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. வர திங்கட்கிழமை அவருடைய பிறந்தநாள் என்பதால் அவர் மாலை நேரத்தில் திங்கட்கிழமை இணைவாரா அல்லது இன்று இணைவாரா என்ற கேள்வியும் வந்திருக்கிறது. இதனால் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் குறிப்பாக 1000-2000 மேல வாகனத்தில் வந்து கட்சியில இணையக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. அஸ்வினி, தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணைந்து வரும் நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் இது மற்ற கட்சிகளுக்கு எந்தவித பாதிப்பை ஏற்படுத்துகிறது? அரசியல் களத்தில் எப்படிப்பட்ட பார்வையை உருவாக்கி இருக்கிறது நௌஷாத்? மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று பல கட்சிகள் 50 ஆண்டு காலத்துல அதிமுக, திமுக என பல கட்சிகள் இருந்தாலும் கூட அதுக்கு மாற்று சக்தியா தாவேகா வளர்ந்து வருகிறது. பிரதான மக்களுடைய ஆதரவு தாவேகாவிற்கு இருக்கிறது எனவும் இளைஞர்கள் பெரும்பாலானோர் குறிப்பாக தாவேகாவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை இருக்கிறது பார்க்க முடிகிறது. இனி வரும் காலம், எதிர்காலம் என்பது தாவேகாவிற்கு தான் இருக்கும் என பல கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்பக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மிக முக்கியமாக ஜென்சி இளைஞரை நோக்கி தாவேகா பயணிக்கிறது. இனி வரும் காலங்களில் அவங்களுடைய வாக்குதான் மிக முக்கியமாக தமிழகத்தை குறிப்பாக அடுத்த முதல்வர் யார் என்ற தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் நிலையில அது அவங்களுடைய ஆதரவு, பிரதான ஆதரவு தாவேகாவுக்கே இருக்கிறது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பல்வேறு மூத்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவர்களுமே தாவேகாவுக்கு வந்தால் குறிப்பாக அரசியல் வாழ்க்கை பிரதானமாக இருக்கும் என நம்புகிறது கூட சூழலுக்கு தள்ளப்படுகிறது தான் தற்போது அனைத்து கட்சிகளுக்குரிய மிக முக்கியமாக சொல்லலாம் மூத்த தலைவர்கள், மேலும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து தாவேகா இணையக்கூட சூழலை பார்க்க முடிகிறது. அதே போலதான் இன்று நபர்கள் பங்கேற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.